Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு வெனஸ்டே வெரைட்டில நம்ம டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி வரும் வாரங்கள்ல சண்டே ஸ்பெஷல்ல நிறைய டிஷஸ்லாம் பார்க்க போறோம். டொமேட்டோ சில்லி சாஸ் எப்படி செய்யலாம்ன்றதையும் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி கெச்சப் எப்படி செய்யலாம்ன்ற ஐடியாவையும் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 4 பல் பூண்டு, 4 பீஸ் பெரிய வெங்காயம், 2 துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கெச்சப்பில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது தக்காளியெலாம் வெந்திருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சில்லி சாஸ் செய்கிறதும் இது மாதிரியே தான். அதுக்கு நம்ம தக்காளியை குக்கரில் வேக வைக்கும் போது கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் சேர்த்து வேக வச்சிடணும். தக்காளி விதைகள்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ரொம்பவும் காரமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் புளிப்பாகவும் தித்திப்பாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம இதுக்கு பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கறனால அதிகமாக சுகர் சேர்க்க தேவையில்ல. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். சுகர் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு வச்சிடலாம். இது திக்காகட்டும். டொமேட்டோ சாஸ் சரியான பதத்தில் வர்றதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இதில் அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ சாஸில் சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். இந்த டொமேட்டோ சாஸ்க்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகரும் யூஸ் பண்ணலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். வீட்டில் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ்க்கு கடையில் கெச்சப் வாங்காமல் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ சாஸ் எந்த பதத்தில் இருக்கணும்னா இறக்கி வச்சதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணி விடக்கூடாது. அப்போ தான் நமக்கு டொமேட்டோ சாஸ் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியும் செய்யலாம். அதுக்கு நம்ம சுகர் 1 ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த டொமேட்டோ சாஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.